அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது, உங்களுடைய பரம்பரைக்கே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஓஹோ அப்படின்னு போகும். அதாவது இந்த ஒரு மந்திர வார்த்தையை யார் சொன்னாலும் குப்பையில் நீங்கள் இருந்தாலும் அவங்கள கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்வதின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையோட சிரத்தையோடு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் நினைப்பது ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை இது உங்களுக்கு கொடுக்கும். உங்களை நல்ல வழியில் இது வழி நடத்த ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உத்தியோக உயர்வு ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு எதிரிகள் விரோதிகள் இருந்தாலும் அவங்களுமே இருந்த இடம் தெரியாமல் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், பணமும் செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. சப்போஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாதவங்க தினமுமே காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்ல பாருங்கள். சப்போஸ் உங்களால் காலையில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடியல, நீங்கள் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ஒரு மந்திர வார்த்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகும். அந்த மந்திர வார்த்தை என்ன, அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தேவதையுடைய பெயரை சொல்லி 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் தமிழில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சொன்ன தேவதையுடைய பெயரை சொல்லி 200 பேருக்கு நம்ம சேனல்லையே அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்குங்க. நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அக்கா, என் பெயர் செல்வி. நீங்கள் சொன்ன நித்திகா தேவதை பெயரை சொன்னதின் பலனாக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் 50,000 பணம் கிடைத்தது. பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சகோதரி தான் சொல்லியிருக்காங்க, அக்கா நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கும் போதெல்லாம் உங்கள் வீடியோ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. இன்னும் என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாரும் உங்கள் வீடியோ பார்த்து சக்ஸஸ் ஆகணும். தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி சொல்கிறது போல் நம்ம சேனலில் நிறைய மந்திரங்கள், சுவிட்ச் வேர்டு, மிராக்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். முழுக்க அது உண்மையை சார்ந்த விஷயந்தான். நீங்கள் நம்பிக்கையோடு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளும் பூர்த்தியாகும். அதே போல் இந்த ஒரு வீடியோவோட லிங்க்கை நான் கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன். நிச்சயமாக அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான பண தேவை இந்த ஒரு தேவதை பூர்த்தி செய்யும். அதே போல் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னது போல், அதாவது குப்பையில் இருக்கிறவரை கூட கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஒரு வார்த்தை. சிவபெருமானையும் புவனேஸ்வரி தாயாரையும் குறிக்கக்கூடியது. அதாவது இந்த உலகத்தை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தாயாரும் தான். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் அப்படின்றதையும் கொடுக்கக்கூடிய கடவுள் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேருடைய பேரும் இணைந்த ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது. நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளி ஏற்றி வைத்த அற்புதமான ஒரு மந்திரன் கூட சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை பிரம்ம முகூர்த்தத்தில்
பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. முகம் கை கால் வாஷ் பண்ணிவிட்டு வந்து மவுத் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 108 முறை சொல்லுங்கள். ஃபோனில் கூட 10 நிமிஷம் டயத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கண்மூடி நீங்கள் சொல்லுங்கள். அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கண்டிப்பாக சிவபெருமானும் பார்வதி தாயாரும் நிச்சயமாக கொடுப்பாங்க. அதாவது இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளிமயமாக மாற்றி தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் பணவரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மிகவும் எளிமையானது தான். ஒரே ஒரு வரி தான். ஓம் ஹ்ரீம் நமக் சிவாய, ஓம் ஹ்ரீம் நமக் சிவாய, ஓம் ஹ்ரீம் நமக் சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை கண்மூடி தியான நிலையில் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் மனதில் நிறுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் நினைத்து கொண்டு சொல்லலாம். எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நாளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லலாம். உங்களால் 10 நிமிஷம் சொல்ல முடியலையா, டெய்லியுமே ஒரு 5 நிமிஷமாவது சொல்ல பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா குளிச்சிட்டும் சொல்லலாம், குளிக்காமல், அதாவது சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்காமல் தாராளமாக சொல்லலாம். சுத்தம் இல்லாத பட்சத்தில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். காலையில் சொல்ல முடிகிறவங்க சொல்லுங்கள், சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் காலையில் தானே மந்திரத்தை சொல்கிறீங்க, காலையில் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் மதியம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். மாதவிடாய் காலத்தில் சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக மாதவிடாய் காலத்தில் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு சொல்லலாம். குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இதை சொல்வதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் உத்தியோக உயர்வையும் திருமணம், குழந்தை பாக்கியம், மகாலட்சுமி கடாட்சம், வியாதி நிவாரணம், அதே போல் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். இதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் முழுவதும் நீங்கி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய பார்வதி தாயாருடைய அற்புதமான ஒரு மந்திரம். இதை மறக்காமல் டெய்லியுமே சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.